ராஜேஷ், இதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் தாவேகாவிற்கு கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி அந்த கட்சிகள் தாவேகாவுக்கு வரும் பட்சத்துல அரசியல் களத்துல அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அது தாவேகாவுக்கு எந்த மாதிரியான சாதகங்களை விளைவிக்கும் அப்படின்றது பத்தின விவரங்கள் உங்களிடம். ஹாசினி, நாம் முன்னதாக 7 கட்சிகள் பார்த்திருந்தோம். அந்த 7 கட்சிகள் இன்னும் கூட்டணியை உறுதி செய்யவில்லை. அவர்கள் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துடன் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பேசியிருந்தோம். இந்த 7 கட்சிகள் இணைந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், விஜய்க்கு அது என்ன மாதிரியான சாதக பாதகங்களை உருவாக்கும், எந்த அளவுக்கு விஜய் கட்சிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரும் என்பதை ஒவ்வொரு கட்சியாக நாம் பார்க்கலாம். அந்த வரிசையில் காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொண்டால், காங்கிரஸ் கட்சியினுடைய கோர் ஓட் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமான வாக்கு வங்கி என்று நாம் பார்க்கும்போது சிறுபான்மையினருடைய வாக்குகள் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதான வாக்கு வங்கியாக இருக்கிறது. திமுக கூட்டணிக்கும் பெரிய பலம் என்று பார்க்கும்போது சிறுபான்மையினர் வாக்கு தான். நீங்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுடைய புள்ளி விவரங்களை எடுத்து பாருங்கள். திமுக கூட்டணி வாங்கிய மொத்த வாக்குகள், மற்றொரு புறம் அதிமுக கூட்டணி வாங்கிய மொத்த வாக்குகள், 2 கட்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் வெறும் 21 லட்சம் வாக்குகள் தான். எனவே சிறுபான்மையினர் பெரும்பான்மையாக ஒரு 90% அளவுக்கு டிஎம்கே கூட்டணிக்கு வாக்களித்த காரணத்தினால்தான் திமுக ஆட்சி பிடிக்க முடிந்தது. இதற்கு உதாரணமாக வேலூர் தொகுதி, சோளிங்கர் தொகுதி, வாணியம்பாடி தொகுதி, இப்படி பல தொகுதிகளை எடுத்து பார்க்கலாம். அந்த தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதுபோல் மற்ற சிறுபான்மையின மக்கள் அதிகமாக இந்த கூட்டணிக்கு வாக்களித்த காரணத்தினால்தான் பல தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 2000 வாக்குகள், 5000 வாக்குகள், 7000 வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டிருக்கிறார்கள். அதற்கு பெரும்பாலும் சிறுபான்மையின வாக்குகள் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. எனவே காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு சிறுபான்மையினருடைய வாக்குகள் கூடுதலாக இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியும் இணைந்தால் அந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி என்பது இன்னும் கூடுதலாகும். எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வெற்றி எண்ணிக்கையை, அந்த கோட்டை தொடுவதற்கு இன்னும் அது சாதகமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறுபான்மையினர் வாக்குகள் என்று பார்க்கும்போது பொதுவாகவே எல்லையோர மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம், இது போன்ற இடங்களில் இப்போதும் காங்கிரஸ் கட்சி மிக மிக வலுவாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி இணைந்தால் இந்த மாவட்டங்களில் கூடுதலான ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நெல்லை, குமரி போன்ற மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகம் என்பதனாலே அவர்கள் விஜய் கட்சிக்கு அதிகமாக வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்தால் சிறுபான்மை வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுவதற்கான, அதை அறுவடை செய்வதற்கான அந்த வாய்ப்பு கூடுதலாக இருப்பதை நம்மால் கடந்த கால புள்ளி விவரங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, பாமக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் என்ன மாற்றங்கள் நடக்கும், என்ன சாதகங்கள் விஜய்க்கு ஏற்படும் என்று பார்க்கும்போது பாமகவை பொறுத்தவரையில் வட மாவட்டங்களில் செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சியாக பார்க்கப்படுகிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பாமக வலுவாக பல தொகுதிகளில் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த விழுப்புரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதிகளில் பாமக 30,000 40,000 வாக்குகள், சில தொகுதிகளில் 60,000 வாக்குகள் எல்லாம் கூட பாமக வைத்திருக்கிறது. விஜயனுடைய கட்சிக்கும் வட மாவட்டங்களில் கணிசமான செல்வாக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. விஜய் சில இடங்களில் மாநாடு போட்டிருக்கிறார், சில இடங்களில் மக்கள் சந்திப்பு நடத்திருக்கிறார். அப்படி நாம் பார்க்கும்போது, நாம் ஒரு பத்திரிகையாளராக பேட்டி எடுக்கும் போது பல இளைஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் விழுப்புரத்திலிருந்து வரேன், நான் அரியலூர்லேருந்து வரேன், நான் தருமபுரி, சேலம், விருதாச்சலம் என்று வட மாவட்ட பகுதிகள் தான் கூடுதலாக சொல்கிறார்கள். எனவே இந்த 2 கட்சியும் ஒன்றிணையும் போது அது வட மாவட்டங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், வெற்றிக்கான ஒரு சூத்திரமாக மாறும் என்பதை மறுப்பதற்கில்லை என்பதுதான் புள்ளி விவரங்கள் காட்டுகின்றது. வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு வங்கியாக பாமகவினுடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக, ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டங்களில் இளைஞர்கள் மத்தியிலே அன்புமணிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் அது விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு பெருவாரியாக உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.